வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். தெய்வத்தாய் தெய்வத்தாய் அப்படிங்கிற படத்துல நம்ம தெய்வ திருமகன் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல பாலச்சந்தர் சார் வசனகர்த்தாவாக இந்த படத்துல தான் சினிமாவுக்குள்ளார என்ட்ரி ஆகிறார். ராகினி ரிக்ரியேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு நாடக கம்பெனி வைத்துக்கொண்டு அரசாங்க உத்தியோகம் பார்த்து கொண்டிருந்த இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் சினிமாவுக்குள்ளார ஒரு வசனகர்த்தாவாக நுழைந்த முதல் திரைப்படம் தெய்வத்தாய். அதே போல சிவாஜியை வைத்து எண்ணற்ற படங்களை எடுத்த பி மாதவன் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டார். ஆரம்பீரப்பன், சத்யா மூவிஸ் ஆரம்பீரப்பன் எம்ஜிஆருடைய இன்னொரு வலதுகரமாகவே இருந்தவர் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் தயாரித்த படம். இந்த படத்தில் நம்ம விஸ்வநாதன் ராமூர்த்தியினுடைய இசையில் பாட்டெல்லாம் தெரிக்க விட்டுருப்பாங்க. வாலி அவர்கள் இந்த படத்தில் பாட்டு எழுதியிருப்பாங்க. இந்த பாட்டில் எம்ஜிஆர் அவர்களை பார்க்கணுமே, துடிக்க ஒரு ஸ்டைலான டான்ஸு போட்டிருப்பாரு. அவருடைய ஆக்ஷன், அவருடைய சிரிப்பு, அதுக்கெல்லாமே இந்த பாண்டிய நாடே அப்படிங்கிற மாதிரி, இந்த தமிழ்நாடே அடிமடா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு. பொதுவாக விஸ்வநாதன் மெல்லிசை மன்னர்களுடைய இசையில் அந்த பேங்கோஸ், ட்ரிபிள் பேங்கோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சும்மா விளையாண்டுக்கிட்டே இருக்கும். அப்படின்னு உருட்டுவாங்க இல்லையா, அது அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மெல்ல ஒரு மெலடி சாங்காக தான் அது வரும். பொதுவாக அவருடைய சிம்பிள் அப்படின்னே அதை சொல்லலாம். இந்த பாட்டிலையும் அப்படிதான் வரும். அப்படின்னு ஒரு மியூசிக் டேங் 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 வந்துட்டே இருக்கும். எம்ஜிஆருடைய டான்ஸ் மட்டும் காமிச்சிட்டே இருப்பாங்க. டக்குன்னு அடைய ஆரம்பிப்பாரு. யாரு? டிஎம்எஸ். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. இது ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். இந்த இடத்துல டிஎம்எஸ் சார் பாடி இருக்கிற விதம் இருக்கு, ரொம்ப பிரமாதமா இருக்கும். அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அப்படின்னு ஒரு அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த பேங்கோஸ் அதனுடைய ஸ்டைல் எல்லாமே வரும். அப்படின்லாம் வரும். வாலி அவர்கள் எவ்வளவு ரொம்ப குறும்பா, ரொம்ப அழகா, கவிதை நயத்தோட எப்படிலாம் ஜாலம் காட்டுறாரு பாருங்க. ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, ஒரு பெண்ணை பார்த்து, அப்புறமா நிலவை பார்த்தேன், நிலவுல குளிர் இல்லை. அவள் கண்ணை பார்த்தேன், மலரை பார்த்தேன், மலர்ல ஒளி இல்லை. கண்ணு அப்படி இருக்குதான் ஒளியோட. இப்ப கோடி மின்னல் போல் ஒரு பார்வை, மானோ மீனோ என்றிருந்தேன். கொடி மின்னல் போல ஒரு பார்வையும், மானோ மீனோ என்றிருந்தேன். குயிலோசை போரு வார்த்தை, குரலோ யாழோ என்றிருந்தேன். பார்வை அப்படியே கொடி மின்னல் மாதிரி இருந்துச்சான் சரக்குன்னு. அது மானா இல்லை மீனா அப்படின்னு நினைச்சாராம். குயிலோசை போலற வார்த்தை, அந்த வார்த்தையை குயிலோசை அப்படி பாடினா அப்படி இருக்கும், அது மாதிரி இருந்துச்சான் அந்த வார்த்தை. அது குழல் மாதிரி யாழ் மாதிரின்னு நினைச்சிட்டாரான் அவர். கொடி மின்னல் போல் ஒரு பார்வை, மானோ மீனோ என்றிருந்தேன். குயிலோசை போல் ஒரு வார்த்தை, குழலோ யாழோ என்றிருந்தேன். நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தாள், தீயோடு பஞ்சை சேர்த்தாள். நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தாள், தீயோடு பஞ்சை சேர்த்தாள். இன்று காதலேக்கம் தந்தாள், சென்றாள் நாளை என் செய்வாளோ. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. நான் இல்லாமல் அவள் இல்லை, அவள் இல்லாமல் நான் இல்லை. அடுத்தாப்புல பாருங்க. இப்ப பார்வையெல்லாம் சொல்லிட்டாரு. வாய்ஸ், அவங்க குரல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப களை அன்னும் போலொரு தோற்றம், இடையோ இடையில் கிடையாது. சிலை வண்ணும் போலவள் தேகம்,
இதழில் மதுவோ குறையாது. கலை அன்னம் அன்னம் போல தோற்றமா, இடையோ இடையில கிடையாது. இடைங்கிறது இடையில கிடையாது. சிலை வண்ணம் போலவள் தேகமா, சிலை மாதிரியா தேகம். ஆனா இதழ்ல மதுவோ குறையாது. சிலையில அங்க மது இருக்கும், ஆனா இவ சேலை மாதிரி தான் இருக்கா, இதழ்ல மது இருக்கு, குறைவே இல்லை இருக்கு. கலை அன்னம் போலவள் தோற்றம், இடையோ இடையில் கிடையாது. சிலை வண்ணம் போலவள் தேகம், இதழில் மதுவோ குறையாது. என்னோடு தன்னை என்ன வரிகள் பாருங்க. என்னோடு தன்னை சேர்த்தாள், தன்னோடு என்னை சேர்த்தாள். என்னோடு தன்னை சேர்த்தாள், தன்னோடு என்னை சேர்த்தாள். இன்று காதலேக்கம் தந்தாள், சென்றாள் நாளை என் செய்வாளோ. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளிரில்லை. டான்ஸை பார்க்கணுமே எம்ஜிஆர். ஐயோ கொன்னுடுவார் தலைவர், சிரிச்சுக்கிட்டே ஆடுவாருங்க. அடேங்கப்பா. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. டக்கு 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 டக்குன்னு ஒரு மியூசிக் அடுத்தாப்புல ஒரு 30-40 செகண்டுக்கு அந்த மியூசிக் மட்டுமே வந்துட்டு இருக்குங்க. எப்படி காவல்காரன் படத்துல வந்துச்சோ அது மாதிரி ஒரு மியூசிக் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அவ்வளவு அற்புதமா இந்த பாட்டு கட்டமைக்கப்பட்டிருக்கும். தெய்வத்தாய் படத்துல ஒரு பெண்ணை பார்த்தேன், நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டு உன்னால் முடியும் தம்பி படத்துல வந்து கமலஹாசன் வந்து மனோரமாட்ட அண்ணி அவங்கள்ட்ட தன்னுடைய காதல் பத்தி கேட்பாங்க. அவர் கமல் சொல்லிட்டே இருப்பாரு. அப்படியே சொல்லிட்டே இருக்கும்போது, ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை அப்படின்னு அப்படியே மௌனமா அப்படியே பாடுவாரு. உடனே அவங்க அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை அப்படின்னு மனோரமா சொல்ல கமல் தலையாட்டுவாரு. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல். 2 பேரும் சேர்ந்து போடுவாங்க, கமலும் அண்ணி மனோரமாவும் சேர்ந்து போடுவாங்க. டூயட்லாம் பாடியாச்சு போல இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே ஒரு ஜாலியான ஒரு சீனு. இந்த தெய்வத்தாய் பாலச்சந்தர் சாருடைய முதல் வசனம் எழுதிய அந்த படம், அந்த படத்துல இருக்கிற இந்த பாட்டு உன்னால் முடியும் தம்பிக்கிற படத்துக்குள்ளார இது அழகா அதை கையாண்டு இருக்கிற அந்த விதம், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மெமரிஸா நான் பார்த்தேன். நான் அந்த பாட்டு புஸ்தகம், தெய்வத்தாய் பாட்டு புஸ்தகம் இன்னமும் ஞாபகம் இருக்கு. இந்த பாட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து யார் தான் அப்படி செய்யலை இல்லை? வணக்கம்.